அனைவருக்கும் வணக்கம். மூலப்பொருளே முதல்வனே, மிக்க விநாயகனே, வினைகளெல்லாம் தீர்ப்பவனே, நல்லதையே நடத்துபவனே, அனைவருக்கும் அருள் புரிந்து அனைவரையும் காத்தருள்வாய். ஆணைமுகனே, விநாயகனே, வேலவனின் சோதரனே. நண்பர்களுக்கும் அன்பு உறவினர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு பொதுவான ஒரு சிறு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். யாரும் இதை தவறாக நினைத்து எண்ண வேண்டாம். மனிதனாக பிறந்து சிறிது காலம் வாழ்ந்து பின்பு மறைந்து விடுகின்றோம். அந்த வாழக்கூடிய நாட்களிலே மற்றவர்களுக்கு நாம் முடிந்தளவு உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டாலும் நமது நாட்டுக்கோ அதுவும் செய்ய முடியாவிட்டாலும் தனது வீட்டுக்காவது நாம் நல்லதை செய்துதான் ஆக வேண்டும். கடமை, கண்ணியம், அன்பு, அறிவு என்று ஒவ்வொன்றையும் மூன்றாக பிரித்து வைத்திருக்கின்றான். அதுபோல தான் மது பிரியர்களுக்காக ஒரு சிறு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். யாரும் தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் பேசவில்லை. பொதுவான ஒரு சிறிய கருத்தை தான் பரிமாற நினைக்கின்றேன். அதாவது மர்மக்குடியல், மானசீக குடியல், மானங்கட்ட குடியல் எப்படின்னா 3 விதம் இருக்குது. எப்படின்னா யாருக்குமே தெரியாமல் போய் குடிச்சிட்டு வர்றது மர்மக்குடியல். மானசீகமாக போய் கடையை போய்ட்டு குடிச்சிட்டு வெளியே தெரியாமல் போயிடுறது 2வது ரகம். இந்த 3வது ரகங்கிறது ஃபுல்லாக அடிச்சுட்டு டவுசர் கூட இல்லாமல் வேஷ்டி கூட இல்லாமல் ரோட்டில் கிடக்கு பார்க்குறவங்க ஒரு மாதிரியாக நினைக்கிறது. அது எதுக்குன்னா அது மாதிரி இருந்தால் தன் குடும்பத்தை தானே ஒரு நிர்வகிக்கக்கூடிய திறன் இல்லாமல் போயிடுறது. தண்ணியை போட்டோடனே தேவையில்லாத பிரச்சனைகள், யாரையாச்சும் போய் சண்டை இழுக்கிறது, வீட்டில் கோவம் ஏற்பட்டால் குடிக்கிறது, நல்லது வந்தால் குடிக்கிறது, தீபாவளி வந்தால் குடிக்கிறது, பொங்கல் வந்தால் குடிக்கிறது, கல்யாணம் வந்தால் குடிக்கிறது, காது குத்துனா குடிக்கிறது, ஏன் கெட்ட காரியம் நடந்தாலும் குடிக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் குடிக்கிறது. குடிக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு கெட்ட பழக்கம்தான். அதுக்காக ஒருத்தன் இந்த குடியலை நிறுத்துறதுக்கு ஒரு தொழிலே ஆரம்பிச்சிருக்கான். மது குடிப்பவர்களை ஒரு தெரியாமல் மறக்கடிப்பது என்பது. நாம் குடித்தால் தானே அதற்கு செல்ல வேண்டும். எனவே நாம திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்றார்கள். அதுபோல மதுப்பிரியர்களாகிய நீங்களாகவே திருந்தி உங்களுடைய குடும்பங்களை, நமது குடும்பத்தை நாமே பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்கள் உள்ளுக்குள்ளே வந்தால்தான் அதை தீர்க்க முடியுமே தவிர மற்றவர்கள் நினைத்து உங்களை திருத்துவது என்பது ஒரு காலத்திலும் நடக்காது. குடியிலே இருந்து கடைசி கட்டத்திற்கு போய் மீண்டு வந்தவர்களும் இருக்கின்றார்கள். மீளாமல் ஒரே வழியாக சென்றவர்களும் இருக்கின்றார்கள். இருக்கின்ற வரையில் காந்தி, இயேசு, புத்தன், காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோலா, ஏழை நமக்காக என்று இது போன்ற அறிஞர்கள், கவிஞர்கள், கண்ணதாசன் கூட ஆரம்பத்தில் ஒரு மதுப்பிரியராகத்தான் இருந்திருக்கார். பிற்காலத்திலே அவர் பெரிய கவிஞனாகி நாட்டுக்கு பெரிய கவிதைகளை எல்லாம் எழுதி எல்லோரும் மனதிலும் படுகின்ற அளவுக்கு சொல்லிவிட்டு இருக்கின்றார். எனவே ஒரு ஆங்கில அறிஞன் கூட சொல்லியிருக்கின்றான், சம்திங் இஸ் லாஸ், நத்திங் இஸ் லாஸ், கெல்த் இஸ் லாஸ், சம்திங் இஸ் லாஸ், ஒரு கேரண்டி லாஸ், எவ்ரிதிங் லாஸ், பட் த டெய்ல் ட்ரிங்க்ஸ் ஆஃப் த ஃபேட் டேஸ் எனவே டூ நோ டியூ ட்ரிங்க்ஸ். ஆகவே உங்களுக்கெல்லாம் புரியாதவருக்காக, சில பேர் படித்தவர்களுக்காக இந்த ஒரு சில வார்த்தையை சொன்னேன், வேற ஒன்றுமல்ல. அதாவது நமது உடம்பு ஆரோக்கியம் கெட்டால் உடம்பு ஆரோக்கியத்தோடு சேர்த்து நமது கொஞ்சம் பணமும் செலவாகிவிடும். பணம் ஒரு 1000 ரூபாய் தொலைந்து விட்டால் 1000 ரூபாயோட மட்டும் போயிடும். ஆனால் நம்முடைய கேரக்டர் கெட்டுவிட்டால் எல்லாத்தையுமே வாழ்க்கையில் மனிதன் இழக்க நேரிடுகின்றான். எனவே ஒவ்வொருவரும் தனி மனிதன் ஒவ்வொருவரும் திருந்தி மனிதனாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். இதை ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்மணிகளும் தங்கள் கணவர்களுக்கு கோபப்படாமல் தங்களுடைய புரிகின்ற வகையிலே அவர்களுக்கு எடுத்துரைத்து உங்களுடைய பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி அவர்களை திருத்துங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.